ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஓபி தமிழன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 1v1 டேப் மேட்ச்சில் எப்படி நம்ம ஹேக் போட்டு விளாட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் இது இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ஒரு வேறு மேப்பு, HN3 மேப் இல்லை கைஸ், வேறு மேப்பு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஒயிட் டாட் காமிக்குதுல்ல, நம்ம சுடுற டாட்டு, அதை டபுள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி காமிக்கையில் 1 போட்டு கே போடணும், கேபிட்டல் கே. இந்த 1 போட்டு கேபிட்டல் கே போட்டு டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கும். இப்போ நான் இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ செத்துட்டேனா விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு தான் நம்ம சாவோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எப்படி ஹேக்கர் மாதிரி வந்துட்டேனா? இப்போ பாருங்கள், அவனை போய் ஒரே புல்லட்டில் எப்படி அடிக்கிறான். ஐயோ, அவன் ஹேக் போட்டாயா? அவனுக்கு ஹேக் போட தெரிஞ்சிருக்கியா? ஐயோ, ஆனால் இது நல்ல ஹேக்கு தான் கைஸ், சுடலாம் கைஸ். நான் தான் அடிக்கிறது பைத்தியக்காரன். என்ன எனக்கு மட்டும் பண்ண மாட்டேது? என்னையா இப்படி ஹேக் போட்டு விளாண்டுருக்கான்? ஐயோ, அவ்வளோதான், பாய். எப்படி கைஸ், ஹேக் நல்லா இருக்கும் கைஸ். இது அவ்வளோதான், அடிக்க வேண்டியதுதான். எவனாக இருந்தாலும் போட்டு வெட்டி போடுவேன். எப்படி ஆச்சை, அவனே ஹேக் போட்டிருக்காங்க கைஸ். அதான் என் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அடிக்கலாம். ஹேக்கர்னா வயலு வேற தலைமுறை வரல. ஹேக்கர் ரயுகா ஹேக்கர் ஆக மாதிரியே தரணும். பார்த்துக்கோங்க கைஸ். அந்த ஹெலிகாப்டராக்கு தான் நான் போட்டிருக்கேன். என்னையா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடுயா? ஹெட்ஷாட் வாங்கினாயா? ஹேக்குனா இப்படி இருக்கணும்யா. இது போட்டு விளாட்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பெனிஃபிட்டாக உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பர்பஸ். அது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது அதனது ஈஸியாக அதனது கிராஃப்ட்லேண்ட் பாயிண்ட் ஏற்றிக்கலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அதான் நான் ஏஎம்பி எடுத்துகிட்டு அடிக்கிறேன். நம்மளே ஏஎம்பி எடுக்கணும். வெளியே மட்டும் போகக்கூடாதியா? வெளியெல்லாம் அடிப்போம். என்னடா ஹேக் போட்டு இப்படி பார்த்துட்டோம்னா ஃபோனு கொஞ்சம் லேக் ஆகும். இந்த ஹேக்கை போட்டு நீங்கள் விளையாடி பாருங்க, எனக்கு ஒழுங்காக வரமாட்டேது. சரி கைஸ், நம்ம அடுத்த ஹேக்குக்குள்ளே போயிடலாம். அடுத்த ஹேக் எந்த மேப்லன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் மேப்பில் தான். முக்கால்வாசி பேர்த்துக்கு அந்த ஒரு மேப் பிடிக்கும். ஏன்னா அதில் அந்த கன் ஸ்கின்னு பண்டல்லாம் போட்டு விளாட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரி கைஸ், அந்த மேப்பில் போய் அந்த மேப்லேயும் எப்படி ஹேக் போட்டு விளாட்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கேயா அந்த மேப்பு? அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணி தொட்டோன்னே உள்ள போயிட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்க. உள்ள லோட எனக்கு கொஞ்சம் இது லேட்டாக தான் லோட் ஆகும். இந்த பிரின்ஸ் இருக்குதுல்ல, தொட்டுட்டு இந்த 3 ஆர்ட் இருக்கும், அது லாங் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் அந்த 3வது ஆர்ட். தொட்ட பிறகு எல்லாமே கேபிட்டல் மோயின்னு போடுங்க. நான் டைப் பண்ணுறது அப்படியே, எந்த கேப்பும் விடக்கூடாது கைஸ். கேப்பே விடாமல் மோயின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணியாச்சா? அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸி ஹெட்டு, எய்ம் பாட்டு, இது 2 கிடைக்கும். இது திருப்பியாக கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நார்மலாக தான் இருக்கும். போன ஹேக் வேறு கைஸ், இந்த ஹேக் வேறு. இது நல்லா சும்மா தொட்டாலே பார்த்தீங்கன்னா டேமேஜை போய் பார்க்கலாம். டேமேஜ் நிறையா போகும்னு சொல்லிட்டுருந்தேன் என் ஃப்ரெண்டு, வரல. அதனால் இது இப்போ நான் ஒரு க்ளோவல் போகிறேன். க்ளோவர் முடிச்சிட்ருக்குதா? இல்லைங்க, அது ஸ்டார்ட் ஆகட்டும்.
ஒரே புல்லட்டில் உடஞ்சிரும். இந்த ஆக்கில் இது மட்டும்தான் எனக்கு நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பண்ண மாட்டேன் அமௌண்ட் போடலாம். இந்த ஆக் போட்டு பாருங்கள். இதுவும் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் கிராஃப்ட் லேண்ட் பாயிண்ட்ஸ் ஏற்றி அந்த அமௌண்ட் எடுக்கிற ஆளாக இருந்திருந்தா இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். 4 பாயிண்ட்டு தான் எடுக்கணும், இப்பயே 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. சட்டு விட்டுன்னு மேட்ச் முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஹெச்என்ஸ்ரீயில் ஆக்கு போடுறது நான் அது முக்கால்வாசி பேருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. திணற அடிக்கணும், திணறி பார்த்துக்கோங்க. ஹேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கூடாது. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையே இதை ஏமாற்றலாம். அதாவது கூப்பிட்டு முடிஞ்ச நீ 1v1 இப்போ சில பேர்லாம் ரொம்ப உங்களை சும்மா அடிச்சுட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டு ரொம்ப பாட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி மட்டும் 1v1 பிரின்ஸில் அடிச்சு கம்மிடா நீ ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லுங்க. அவனுங்களுக்கு சரி வாடா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. தலையே வாங்கிட்டு என்னோட இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல இந்த ஆக்கை மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்களோட மானம் எல்லாம் போயிடும். சரி கைஸ், அடுத்த மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் ஓபி தமிழன் கேமிங், பாய்.